ஒரு செம்மையான ஒரு ஹிடன் ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் ஃபியூச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை தாண்டி வந்துட்டோம்னா நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கமைதோ தென்ஜி ஷ்ரைன். இங்க ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அது பேரு தான் ஃபுஜி மத்சுரி. இந்த ஃபுஜி மத்சுரினாவே ஃபுல் ப்ளூம் ஃபெஸ்டிவல்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாப்பிடுற கடைங்க. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளேயே வச்சிருக்காங்க. இங்க என்னென்ன சாப்பிட்ற கடைங்களா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் ஜாப்பனீஸ் ஃபுட். இந்த பேபி கஸ்டர்லா, ஜாப்பனீஸ் ஸ்வீட்ஸ், யாக்கிசோபா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதை தவிர குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும், பால்ஸ் வச்சு விளையாடுறதுக்கும், கன் ஷூட்டிங் பண்றது அந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சிருக்காங்க. இப்போ நான் சாப்பிட்டு இருக்கிறது தான் இந்த செஞ்சி ஷ்ரைன் மத்சுரிக்காக ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்வீட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பால்ஸ் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த தாத்தா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமைஸ் பண்ணி தராரு. நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ற அந்த சிம்பிளை எடுத்து நம்மளுக்கு கீச்செயின் பண்ணி தராரு. இந்த டெம்பிள்ல பாத்தீங்கன்னா 3 பிரிட்ஜ் இருக்கு. இதுதான் ட்ரம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படின்றதுதான் இந்த பிரிட்ஜ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ட்ரம் பிரிட்ஜ்ல நம்ம பாஸ் ஆகி போனோம்னா நம்மளோட சோல் வந்து பியூர் ஆயிடும்ன்றதுதான் இதோட நம்பிக்கை. இங்க செம்ம கிரௌடடா இருக்குதுங்க. இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கிறது தான் 2வது பிரிட்ஜ். லாவெண்டர் கலரு ரொம்ப அழகா இருக்கும். அந்த பூல பாக்குறப்ப செம்மையா இருக்குதுங்க. செம்மையான ஒரு ஹிடன் ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்கை ட்ரீய பாக்குறதுக்கு. நம்ம 3வது பிரிட்ஜ்ல இருக்கோம். இதுதான் ஃபியூச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை தாண்டி வந்துட்டோம்னா நம்ம பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3த்தையும் கடந்து நம்ம சோலே பியூர் ஆயிடுச்சுன்றதுதான் அர்த்தம். ஒரு டும் டும்னு சத்தம் வெளி வாசல் வரைக்கும் கேட்டுட்டு இருந்ததுங்க. அது என்னதான் அப்படின்றத உள்ள போய் வந்து பார்த்தா கராத்தேயோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கராத்தேன்றது ஒருத்தவங்கள அடிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளை எப்படி பாதுகாக்கிறது, இன்னொருத்தவங்கள நம்ம ஹர்ட் பண்ணாம அப்படின்றதுதான்றத இங்க வந்து இருக்கிற சென்சை சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷத்துக்காகவே இங்க ஒரு ஓம் மெமரி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த விஸ்டாரா ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷல் எடிஷனான ஓம் மெமரி. ஆனா அது என்ன சோகம்னா இன்னைக்கு அது வித்து போயிடுச்சுங்க. இந்த நதே ஊசி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல எந்த பார்ட் வீக்கா இருக்கோ அதை நம்ம இதுல தொட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும்னு நம்புறாங்க. பிறந்த தேதியை வச்சு நீங்க நம்ம ஃபார்ச்சூனை தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்கு தேவையான காயின்ஸை நம்ம வந்து இந்த உண்டியல் மாதிரி இருக்குல்ல, இதுல நம்ம போட்டுட்டு அந்த சீட்டை நம்ம எடுத்துக்கலாம். இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய டெம்பிள்ங்க. எதோ பீரியட்ல இருந்தே இருக்கு. கிட்டத்தட்ட 350 வருஷமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இங்க சாமியா கும்பிடப்படுறவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்காலர். அந்த ஸ்காலர் அப்படின்றதுனாலயே நம்ம வந்து இப்ப படிப்புக்காக இப்போ நல்லா படிக்கணும், எக்ஸாம் பாஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டு இங்க நிறைய பேர் வராங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 விதமான டெம்பிள்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து புத்திஸ்ட் டெம்பிள்ஸும், இன்னொன்னு வந்து இந்த ஷின்டோ ஷ்ரைனும். நம்ம இப்ப இருக்கிறதும் ஷின்டோ ஷ்ரைன் தான். இந்த ஷின்டோ ஷ்ரைன்ல பாத்தீங்கன்னா படிப்புக்காகவே ஸ்பெஷல்ன்றாங்க. ஏன்னா நம்ம இப்ப ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும், இல்ல நம்ம புதுசா படிக்க ஆரம்பிக்க போற குழந்தைங்க இந்த டெம்பிள்ல வந்துட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. இந்த மெயின் காட் மட்டும் இல்லைங்க, சைட்ல வந்து அவங்களோட வைஃபையும் கும்பிடுறாங்க. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா விஸ்டம் நிறைய கிடைக்கணும்ன்றதுக்காக. இந்த ஷ்ரைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரியே பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye bye.